மொபைல் மூலமாக உங்களுடைய HDFC அக்கௌண்ட்டில் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பர் அப்டேட் அல்லது சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு HDFC நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாவதுல HDFC பேங்க் நெட் பேங்கிங்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் ஐடி கொடுத்து கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி லாகின்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெட் பேங்கிங் லாகின் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் டாப்பில் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக அப்டேட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே வந்து பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் டீட்டெயில்ஸில் உங்களுடைய கஸ்டமர் ஐடி நேமு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட் 5 டிஜிட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஓல்டு அட்ரஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போயிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்திருக்கும். ஸ்டேட் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒன்று இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணலாம்னா ஆதார் கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் கார்டு இஷ்யூஸ் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இதில் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவாகும். கீழே இந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஐவி கன்ஃபார்ம் தட்ல டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது எரர் காமிச்சுன்னா கீழே வந்து இருக்கும், அதை சரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கண்ட்ரியும் சிட்டியும் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அப்படின்னு ஒரு விண்டோ வரும். த டீட்டெயில்ஸ் சுட் பி அப்டேட் இன் அவர் சிஸ்டம் வித்தின் 2 ஒர்க்கிங் டேஸ் சப்ஜெக்ட் டு சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துடும். 2 ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து அப்டேட் ஆயிரும். 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்லேருந்து ஒரு லெட்ரு வரும், அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு.